I will teach you some dialogue from Sundari sir film, Vadivel sir dialogue. Okay? Can you? Already laughing. சத்தாண்டா சேகர். குழாய திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். வேணாப்பா, எல்லாம் பாடி லாங்குவேஜ் தான்ப்பா. சூப்பர். So I have one gift for you. Okay? Really? ஓ Oh, that's so sweet. Roses are red, violets are blue, sugar is sweet, and I am like you. Do you remember this? But it's really sweet. Thank you. அது கோடோட இருக்கு. என்ன இது எனக்கு புரியல. என்னது? அது வந்து சார் நீங்களே சொல்லிடுறீங்களா? என்னடா கேங்கஸ் ப்ரமோஷன் ஒரு லவ் ஸ்டோரி மீட்டிங் ஆயிருந்தோம் அப்படின்ட்டு. So I was lucky to work with Vadivel sir in this film. This is my first film with him. ரெண்டு பேரும் லொகேஷன்ல ரொம்ப கியூட்டா இருக்கும். அவர் ஃபுல்லா தமிழ்ல பேசுவாரு, இவங்க இங்கிலீஷ்ல பதில் சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் செல்லமா கேட்டி Catty. ஆக்சுவலா உங்களை வந்து கமர்ஷியல் கிங் அப்படின்னு தமிழ் சினிமா வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா சார். ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தியேட்டர்ல போய் படமே பார்க்க மாட்டேன். என்ன எனக்கு ஒரு பயம்னா, ஓகே நம்ம ஒரு ஜட்மெண்ட்ல இருக்கோம். ஒருவேளை வரிசையா ஒரு 3-4 படம் ஊத்திச்சு, நம்ம ஜட்மெண்ட் ஃபுல்லா தப்பாச்சுன்னா. வடிவேலு அப்படின்றவர் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவரு. ஸோ அவரை வந்து யாரும் இன்னும் சரியா யூஸ் பண்ண ஆட்கள்கிட்ட போனாதான் சரியா யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இல்ல வடிவேலு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் நான் சொல்லுவேன். கேரக்டர் பண்றதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆனா ஹியூமருங்கிறது வந்து ரொம்ப ஒரு டஃப் ஜாப். அதை பண்றதுக்கு வெகு சில பேர். அதுல வந்து கிங் வந்து ஒரு வடிவேலு. என்கிட்டே சொன்னார், அந்த படம் பார்த்தீங்கன்னா சீரியஸா பண்ணியிருக்கேன்னு சொன்னார். நான் சொன்னேன்னா அந்த கேரக்டர் யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ எனக்கு வடிவேலில் வந்து ஒரு சீரியஸ் கேரக்டர் பண்றதுலாம் உடன்பாடே கிடையாது. மேபி அவரு இதை ஒத்துக்க மாட்டாரு. ஓகே. ஆனால் இது என்னோட ஒப்பீனியன். ஓகே. அருணாச்சலம் அதுக்கு அவர் தான் படத்தை நிப்பாட்டாரு. யாரு சார்? எல்லாருக்கும் தெரியல, கடைசி படம் நடிச்சிட்டு இருக்காரு. உங்க படத்துல இருந்து வந்த டைலாக், வடிவேல் சாரோட டைலாக் வந்து இப்ப கேத்ரின் அவங்க வந்து ட்ரை பண்ண போறாங்க. அடேங்கப்பா. ஸோ யாம் பெற்றாக இன்பம் பெருகையும் வையகம். ஸோ ஐ வில் டீச் யூ சம் dialogue from Sundari sir film, வடிவேல் சார் dialogue. ஓகே? Can you? Already laughing. Okay? Can I? Yeah, okay. Let's என் படம் டயலாக் தான். இன்னொன்று என் படம் அது சத்தாண்டா சேகர். ஓகே. இது சாதாரண ஊர் இல்ல. இது சாதாரண ஊர் இல்ல. இங்க குழாய திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். இது சாதாரண ஊர் இல்ல. That means this is not a normal village. Yeah. And இது குழா பம்ப். கொலை means tap pump. Tap. Okay. இது கொலை திறந்து குழாய If you open the tap, blood- water won't come, blood will come. Okay, next. ஓகே. அத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்கல, Yes, correct. 50 மார்க். எஸ். சாதாரண ஊர் இல்ல. எஸ். இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறானா, ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான்ப்பா. இவன் எவ்வளோ அடிச்சாரு தாங்குறானா, இவன் ரொம்ப நல்லவன். இவன் ரொம்ப நல்லவன். எஸ். So if you hit, no matter how much you hit him, he's a good guy. So, If you hit or anything, he is always good. good guy. Yes, Yeah. like that. வேணாம்ப்பா, எல்லாமே பாடி லாங்குவேஜ் தான்ப்பா. வேணாப்பா, எல்லாம் பாடி லாங்குவேஜ் தான்ப்பா. ஒண்ணுமே இல்ல. ஒன் டேக். சூப்பர். ஓகே. உங்கள்கிட்ட ஒரு டாக்ஸ். இப்போ நீங்க பண்ண படங்கள்ல உங்களுக்கு இவங்கள இப்ப இருக்கிற ஆர்டிஸ்ட்ல இவங்கள வச்சு நீங்க காஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லு சார். முறைமாமன் இப்ப இருக்கிற ஸ்டார்ஸ்ட, இப்ப இருக்க ஆர்டிஸ்ட யாரை நீங்க காஸ்ட் பண்ணுவீங்க? இவரு மிஸ்டர் கார்த்திக். ஓகே. கவுண்டமணி சார். கவுண்டமணி எனக்கு அண்ணனா வர்றாரு ஹீரோக்கு. அது வடிவேல்னா மிஸ்டர் கார்த்திக். ஓகே. உள்ளத்தை அளித்தா. உள்ளத்தளித்தா சிவகார்த்திகேயன் will be good. ஓ. உள்ளம் கொள்ளை போகுதே. உள்ளம் கொள்ளை போதே 2 ஹீரோ. தெரியலையே, உள்ளம் கொள்ளை போது இப்போ பண்ண யார் நல்லா இருப்பாங்க தெரில. கார்த்திக் சார் கேரக்டர் தெரில. நீங்க ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சொல்லுவேன் நான். ஓகே. அஜித் சார் இல்லைனா இப்போ எஸ்கே, அசோக் செல்வன், நல்லா பிரதீப் இருக்கும். ரங்கநாதன். ஃபர்ஸ்ட் சாய்ஸே நல்லா தான் இருக்கும். நானே எப்பயும் சொல்லிட்டேனா? நடக்காத காம்பினேஷன். அட்லீஸ்ட் கற்பனையாச்சும் சொல்லி பார்த்துக்குவோம். ஓகே. வின்னர் சார். வின்னர்ல வந்து ஹீரோ அவ்வளோவா காமெடி பண்ண மாட்டாரு. Yes, ஹீரோ வந்து அதிகமா ஆக்ஷன் Action தான் தான் இருப்பாரு. யாரு இப்ப இருக்க ஹீரோ யார் வைக்கலாம்? எஸ்டிஆர் will be good. பா, எஸ்டிஆர். அங்கிட்ட கட்டதுரை சார். கட்டத்தோட தான் இன்னும் இருக்காரு, அப்புறம் எதுக்கு? யாரையும் வச்சிடலாம். அருணாச்சலம்.
அதுக்கு அவர் தான் படத்தை இன்னைக்கு நிப்பாட்டாரு. யாரு சார்? எல்லாருக்கும் தெரியும்ல, கடைசி படம் நடிச்சிட்டு இருக்காரு. விஜய் சாரா? ஓகே. ஆக்சுவலா வந்து உங்கள பார்த்தோனே எனக்கு கேட்கணும்னா, நேத்து நடந்த இந்த ஆடியோ லான்ச் ஃபங்ஷன்ல வடிவேலு சார் வந்து அப்படியே நீங்க ஒண்ணு பேசிட்டே இருந்தீங்க. கொஞ்சம் கொஞ்சமா கைய பிடிச்சு, அப்படியே தோள்ல போட்டு. அந்த பார்க்கும்போது ரொம்ப லவபிளான ஒரு விஷயம் இருந்துச்சு. உங்கள பார்க்கும்போது இவங்க இங்க மட்டும் பேசிக்கல. இவங்க ரெகுலரா அப்பப்ப வந்து பேசிப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. அது உண்மதானா? எப்படி அவருக்கும் உங்களுக்கு அந்த இல்ல எங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். ரொம்ப ஏன்னா பேசிக்கா நான் வந்து அவரோட டைரக்டர்ங்கிறத விட ஒரு ஃபர்ஸ்ட் அவர் நல்ல ஃபேன் அவருக்கு. எஸ். ஒரு ஹியூமர் பயங்கர ஃபேன் நானு. கிட்டத்தட்ட எங்க ஜர்னி வந்து ஐ திங்க் 2003ல ஆரம்பிச்சா 2ல ம், ம். ஓகே. 2002ல ஆரம்பிச்சது. ஸோ அன்னையிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து அவர்ட்ட பேசிட்டே இருக்கலாம். ம், ம். அந்த படத்துல மட்டும் இல்ல, ரியல் லைஃப்லயும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நம்மள சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஓகே. ஸோ அவர் நீங்க ஏதாவது ஸ்ட்ரெஸ் பஸ்டரா கொஞ்சம் டென்ஷனா இருந்தா அவர்ட்ட பேசினாலே போதும். நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் கீழ வந்துரும். ஓகே. ஸோ அதுதான். ஓகே. கேத்தரின் ஆக்சுவலா உங்களோட ரீசென்ட்டா நம்ம கேங்கர்ஸ் அந்த சாங் வந்து யார் அந்த குப்பன் ஆக்சுவலா? Kupan, I think I also asked sir the same question. I think he's like a guy from from Tamil folklore. ஓகே. That is what was told to me. I don't அப்படிங்களா சார்? even இல்ல Kupan in the song is supposed to be my husband. ஓகே. ஹஸ்பண்ட். Yeah. In the song, Kupan is supposed to be my husband. ஓகே. ஆமா. Right. கரெக்ட். மேபி இருக்கலாம். அந்த மாரி. ஓகே. But it's fictional, obviously. சார் ஆக்சுவலா உங்கள வந்து கமர்ஷியல் கிங் அப்படின்னு தமிழ் சினிமா வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா சார். சார் நீங்க தொட்டீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா வந்து மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்ப நெறைய வந்து ஆரம்பத்துல இருந்தே எங்களுக்கு வந்து தெரியும். அந்த அந்த பல்ஸ் இருக்குல்ல சார், அது எங்க சார் நீங்க பிடிக்கிறீங்க? அது எங்க அது என்ன சார் நீங்க? அது எப்படி சார்? அது என்னன்னா, அது எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல. எனக்கு புடிச்சது எப்படின்னா, நான் எத ரசிப்பனோ, ஓகே. நல்ல ஹியூமர். நான் அந்த காலத்துல நான் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் சார் படம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. பாக்யராஜ் சார் படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது நான் ஃபீல் பண்ணுவேன். ஐயோ! அடுத்து பாக்யராஜ் சார் படம் எப்போ வரதுக்கு 1 வருஷம் ஆகுமா வெயிட் பண்ணணுமே அப்படின்ட்டு. அதுல இருக்கிற அந்த அந்த அழகான கதையோட சேர்ந்த ஒரு ஹியூமர் ஆகட்டும், அந்த என்டர்டெயின்மென்ட் ஃபேக்டர் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ அப்படிதான் நான் ஆரம்பிச்சேன். ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல போய் படமே பார்க்க மாட்டேன். ஓகே. இப்ப கடைசி 2 படம் தான் வந்து நான் ப்ரிவியூ ஷோ வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கறேனே தவிர, என்ன எனக்கு ஒரு பயம்னா, ஓகே நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கோம். ம், ம். ஒருவேளை வரிசையா ஒரு 3, 4 படம் ஊத்திச்சு, நம்ம ஜட்ஜ்மெண்ட் ஃபுல்லா தப்பாச்சுன்னா, ஓகே நம்ம மறுபடியும் வந்து ஒர்க் பண்ணி போய் உட்காந்து ஆடியன்ஸ் பல்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணணுன்ட்டு. பட் பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் மக்களோட ஆசீர்வாதத்துல பார்த்தீங்கன்னா, என்னோட டேஸ்ட்டும், ஆடியன்ஸ் டேஸ்ட்டும் மேபி ஒரே வேவ் லென்த்ல இருக்குதா என்னன்னு தெரியல. அதனால இட்ஸ் ஒர்க்கிங் ஆன்னு நினைக்கிறேன். எந்த டைம் சார் நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க? ஆடியன்ஸ் இப்படிதான். அவங்க வந்து இந்த மாரி படங்கள் தான் பிடிக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு டைரக்டரா ஃபிக்ஸ் பண்ண டைம் வந்து இருக்கும்ல சார். அது எந்த படத்துல இருந்து நீங்க ஃபிக்ஸ் ஆனீங்க? இல்ல நானும் ஆடியன்ஸ் தானே. ஓகே. எனக்கு என்ன பிடிக்கும்னு நான் பார்க்குறேன். நான் ஆஸ் ஆடியன்ஸாக தான் நானும் யோசிக்கிறேன். நான் என்ன மாதிரி ஜாலியாக சந்தோஷமா படம் பார்க்கணுன்ட்டு. ஓகே. எப்போ இந்த மாதிரி எடுக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு தடவை. நோ நத்திங் ராங் இன் ரீகலெக்டிங் இட். நான் முதல்ல டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்போது நானும் ஓகே நம்மளும் வந்து வித்தியாசமாக பண்ணணும் அப்படி இப்படின்லாம் யோசித்தேன். அப்போ என்னோட முதல் படம் ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா, ஒரு தேட்டர் ஓனர் குடியாத்தத்தில் கங்கா கௌரின்ட்டு தேட்டர். அந்த தேட்டர் ஓனர் தான் என்னோட முதல் ப்ரொடியூசர், மதிப்புக்குரிய திரு விஷ்ணுராம் அவர்கள். அப்போ நான் தேட்டரில் அவரை பார்க்க போகும்போதெல்லாம் தேட்டரில் உட்காந்து படம் பார்ப்பேன். அப்போ முதல் நாள் ரிலீஸுக்கு முதல் நாளே வந்து தேட்டரில் படம் பார்ப்போம். நைட்டு இந்த ஆப்ரேட்டர் வந்து என்ன எங்கே சவுண்ட் ஏற்றலாம், பிரிண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் பார்த்த ஒரு படம் தான் வந்து ரசிகன். ஓகே. விஜய் சார் விஜய் சார். ரசிகன். எனக்கு அந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அது படத்து மேலே பெருசாக ஒரு நம்பிக்கை வரல. ஒரு என்டர்டெய்னர் கமர்ஷியலாக இருந்துச்சு. பட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த படம் தேட்டரில் அப்படி ஒரு வரவேற்பு. அந்த 2 தேட்டரில் சின்ன தேட்டரில் போட்டிருந்தாங்க. 3 ஷோ போட்டவங்க. அன்னைக்கு சாயங்காலமே 4 ஷோஸ் ஆக்குனாங்க. அடுத்த நாள் பெரிய தேட்டரில் போட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் 2 தேட்டர்லையும் போட்டாங்க. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வரவேற்பு இருந்துச்சு. ஸோ மேபி நீங்கள் கேட்ட மாதிரி என்னோட ஐ ஓப்பனர் பார்த்தீங்கன்னா அந்த படம். ஓகே. ஆஹ் எத்தனை ஷோ பார்த்துருப்பீங்க சார் அந்த படத்த நீங்க? கிட்டத்தட்ட ஒரு 16, 17 ஷோ வரிசையா கண்டினியூஸாக பைத்தியம் முடிச்ச மாதிரி பார்த்தேன். இந்த ஷோவில் எங்கே கை தட்டுறாங்களோ அதே இடத்துல அடுத்த ஷோவில் கை தட்டுறாங்க. ஓகே. இந்த ஷோவில் எங்கே விசில் அடிக்கிறாங்களோ அது விசில் அடிக்கிறாங்க. இந்த ஷோவில் எங்கே அமைதியாக இருக்காங்களோ அடுத்த ஷோலையும். ஸோ ஆடியன்ஸோட அந்த பல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஷோலையும் அவங்களோட பல்ஸ் ஒன்றா தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இங்க காட் இட். உங்களுக்கு இதுதான்டா பிடிக்குது இருங்கடா. இல்ல, இதுதான்டான்னு நம்ம சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை வந்து ஆடியன்ஸ் வந்து நான் தெய்வங்கள் தான் சொல்லுவேன். இதுதான்டா இல்லை அவங்களோட
அவங்க சில படங்கள் என்டர்டெய்னரா பார்க்க வரும்போது தே வாண்ட் டு டூ வாட்ச் தட் மூவி. ம், ம், இப்போ மேபி டக்குன்னு ஒரு விசாரணை மாதிரி படம் இல்ல விடுதலை படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா ஓட வச்சாங்க. ம், அந்த மாதிரி படத்தையும் ரசிப்பாங்க. ஓகே. சரி, 5 கை விரல்ல 5 விரல் இருக்கு. 5 விரலும் ஒவ்வொரு மாரி இருக்கு. அந்த மாரி தான் எல்லா விதமான படம். ஸோ என்டர்டெய்னர் வரும்போது அவங்களோட பல்ஸ் இப்படி இருக்குங்கிறது என்னோட ஐடியாவா இருந்துச்சு. ஓகே சார். அண்ட் வந்து உங்களுடைய ஹீரோயின்ஸ் அப்படின்னு பார்த்தா, அது அவங்ககிட்ட கேட்டா கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். சுந்தர் சி சார் வந்து கால் பண்றாரு, ஒரு படம் பண்ணணும்னு சொன்னா, எந்த ஹீரோயினா இருந்தாலும் நோ சொல்லாம, "சார் எப்படியாவது வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றாங்களாம். அது என்ன ரீசன்? ஆக்சுவலா அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் நாங்க. So you will always be a good film ஓகே. in your career. It'll be a comfortable working environment, a pleasant experience. Will be showcased well. ஓகே. And sir's characters for women, it's not characters that just come and go. They're very much integral to the story. So, and it's fantastic working with him. So why not? ஓகே. ஆக்சுவலா வந்து சாருடைய படங்கள்ல ஃபன், அதாவது காமெடி படங்கள், கலகலப்பு டூஸ் அந்த மாரி படங்கள் நீங்க வந்து பண்றீங்க. இப்ப ஈவன் கேங்கர்ஸும் வந்து பண்றீங்க. Mhm. சாருடைய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம், ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேய், கோஸ்ட் அதுதான். அதுல உங்கள என்னைக்கு நாங்க எதிர்பார்க்கலாம்? அதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்குதா? You mean what? ஐ மீன் கோஸ்ட் ஃபிலிம்ஸ், அரண்மனை லைக் தட். Oh, like that. You mean me in that film? எஸ். Yeah, sure. Why not? சார் அதானே சார்? ஓகே. ஸோ ஐ ஹேவ் ஒன் கிஃப்ட் ஃபார் யூ. ஓகே. Really? ஸோ Seriously, that's சீரியஸ்லி sweet. எஸ் ஐ அம். ஓ! Oh, that's so sweet. எஸ். What is? Oh, thank you. அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கும். அத நீங்க எடுத்து படிங்க. Roses are red, violets are blue, sugar is sweet, and I am like you. டு யூ ரிமெம்பர் திஸ்? Yeah. It's not I. That was not I am like you. ஓகே. That was I like you. ஐ லைக் யூ. ஓகே. But it's so nice of you to remember. ஆக்சுவலி வந்து அந்த அந்த பையன் நான் தான் ஆக்சுவலா. What? No. But it's really sweet. Thank you. அது கோட் வேர்டா இருக்கு. என்ன இது எனக்கு No. புரியல. என்ன இது? அது வந்து சார் நீங்களே சொல்லிடுறீங்களா? No, 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 no. You say. Let's see what you அவங்க remember. 6th படிக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க gift குடுத்திருக்காங்க. அதாவது ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. It's இதே on மாதிரி Valentine's. வேலண்டைன்ஸ் டேக்கு ஓஹோ! இதே மாதிரி டெடி பியர் வச்சு. ஆ. ஸோ இதே லெட்டர், இதே வார்த்தை. அதான் சார் அதை ரிமெம்பர் பண்ணலாம் அப்படின்னு அந்த சொல்லி. பையன் நான் தான் நீங்க தான் குடுத்தீங்களா? நான் தான் No, கொடுத்தேன். no. Someone else. சும்மா சார். நான் இல்ல. நான் ஷாக் ஆயிட்டேன். ஓகே. என்னடா கேங்கஸ் ப்ரமோஷன் ஒரு லவ் ஸ்டோரி பீடிங் ஆயிருதோ அப்படின்ட்டு. நல்ல வேலை. ஓகே சார். அண்ட் உங்களுடைய அந்த ரைட்டிங்ல வந்து இந்த ட்ரெய்லர்லயே வந்து பார்த்தது எல்லாரும் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. என்ன பாடிலாம் வந்து எங்க இருக்கு? ஃபேஸ் மட்டும் தான் வயசாயிருக்கு. சார் நான் வந்து பாடிக்கு கீழ மட்டும் யோகா பண்றேன். ஒரு எக்சர்சைஸ் பண்றேன். இந்த கைண்ட் ஆஃப் வந்து ரைட்டிங் எங்க சார் நீங்க எழுதுறீங்க ஆக்சுவலா? ஏன்னா நிறைய சொல்லலாம் இந்த மாதிரி உங்க இதுல இருந்து. அது என்ன சார்? அந்த ஐடியா சொல்லிட்டீங்கன்னா. சார் ஆக்சுவலா என்னன்னா அந்த என்ன பொறுத்தவரை ஹியூமர் அப்படின்னா தனியா நான் கதையை ட்ராக்கா நான் வைக்க மாட்டேன். ஓகே. இன்ஃபேக்ட் நான் இத்தனை படத்துல 1 or 2 டைம்ஸ் வந்து நான் ட்ராக் வச்சிருக்கேன். அதுதான் பிகினிங்ல வழியா. ஓகே. எனக்கு ட்ராக் உடன்பாடு இல்லை. எனக்கு கதையை நகர்த்துறதே இப்போ சின்ன வயசுல அம்மா வந்து பால் மருந்து கொடுக்கும்போது ஒரு இனிப்பு கலந்து கொடுப்பாங்க. ம், ம், ம். தேன் கலந்து கொடுக்குற மாதிரி தான் அது. அது என்னன்னா என்னை பொறுத்தவரை ஒரு கதையை நகர்த்துறதே வந்து ஹியூமர் அந்த பேஸில் கொண்டு போவேன். அப்போ நம்ம கதையோட போகும்போது இந்த மாதிரி நிறைய ஹியூமர்லாம் வந்து விழுகும். இப்போ என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய தன்னை ரவுடியாக நடிச்சிருக்கிற ஒரு கேரக்டர் ம், ம், ம். வடிவேல்னு. ஸோ அது கதை அந்த கேரக்டரோட வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நல்ல நல்ல ஹியூமர் வரும். இன்னொன்று கதையில் இந்த கேரக்டர் காமெடி பண்ணும்போது இன்னும் ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். மோர் தென் அ ட்ராக். ஓகே. ஸோ அதுதான் அது ஒன்று. இன்னொன்று எல்லாம் எனக்கு அமைஞ்ச நல்ல டீம் ஆகட்டும், எனக்கு நடந்த நடிகர்களாகட்டும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் வெங்கட் என்னோட ரைட் 2 பேர் இருக்கோம். நாங்கள் 2 பேர் தான் எல்லாருமே உட்காந்து இது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வர்றது தான் அது டிஸ்கஷனில் வரும். அப்புறம் சில சமயம் லொக்கேஷனில் வரும். அப்புறம் வடிவேல் மாதிரி நல்ல ஆர்டிஸ்ட் இருக்கும்போது அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதில் வரும். ஸோ எல்லாம் கலந்து இட்ஸ் டீம் ஒர்க் அது. ஓகே. அண்ட் வந்து ரீகலெக்ஷன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ வந்து வடிவேல் சாரை வந்து அடுத்து வந்த படங்களில் நாங்கள் இன்னும் அவர் என்ன கம்பேக் மாதிரி ஒரு இப்படி தானே நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ட்ரெய்லரில் நாங்கள் பார்த்துருக்கோம். அவரோட அந்த டோனை, அந்த ஒரு இதை பிடிச்சி இப்படிதாங்க உங்களுக்கு பிடிக்குமா, இப்படிதான் காம்பேன் அப்படின்றது எப்படி சார் நீங்கள் எடுத்தீங்க? பட் நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாங்கள் வடிவேலு சாரை, உங்களுக்கும் வடிவேலு சாருக்குள்ள இந்த காம்போ? அது இதுதான் எனக்கு எங்கள் காம்பினேஷன் எல்லாமே. அது வந்து நாய் சேகர் ஆகட்டும்,
கைப்பிள்ளை ஆகட்டும், வீரபாபு ஆகட்டும், ஸ்டைல் பாண்டி, இந்த மாதிரி எல்லா கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஐகானிக்காக அமைஞ்ச என்ன கிரிகாலன் மேஜிக் ஷோ எல்லாமே. ஸோ அது பெரிய பொறுப்பாகுது அங்கே 2 பேருக்குமே. ஓகே. ஸோ அது அதை தாண்டி பண்ண முடியுமா தெரியல. ஆனால் அந்த அளவுக்காச்சும் வரணும் ஓகே. அப்படிங்கிறத பொறுப்புணர்வு அதிகம் இருக்குது. இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அவரோட நல்ல பெரிய ஃபேன் வடிவேலு இருக்கோம். ஸோ இதெல்லாம் கலந்தது தான் வந்து வர்ற ஃபைனல் ரிசல்ட். ஓகே. அண்ட் மணிவண்ணன் சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஒரு பழைய இன்டர்வியூல. வடிவேலு அப்படின்றவரு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவரு. ஸோ அவரை வந்து யாரும் இன்னும் சரியா யூஸ் பண்ண ஆட்கள்கிட்ட போனால் தான் சரியா யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது எந்த அளவுக்கு உண்மையா நீங்க பார்க்குறீங்க? இல்லை, வடிவேலு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் நான் சொல்லுவேன். ம். அவரை வந்து ஒரு கேரக்டர்னு டிஃபைன் பண்ண வேண்டாம். ஓகே. எல்லாமே. ஆனால் என்னை பொறுத்தவரை கேரக்டர் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ம். நீங்கள் வந்து அள வைக்கிறதுக்கு நிறைய பெரிய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆனால் ஹியூமருங்கிறது வந்து ரொம்ப ஒரு டஃப் ஜாப். அதை பண்ணுறதுக்கு வெகு சில பேர். அதில் வந்து கிங் வந்து இவர் வடிவேல்னு என்கிட்டே சொன்னார். அந்த படம் பார்த்தீங்கன்னா சீரியஸாக பண்ணியிருக்கேன்னு சொன்னார். நான் சொன்னேன்னா அந்த கேரக்டர் யார் வேணாலும் பண்ணலாம். ம். ம். சரி, அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு மாபெரும் நடிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் காமெடி பண்ணுறதுக்கு மிக மாபெரும் நடிகர் வந்து இவர் ஒருத்தர். ஸோ எனக்கு வடிவேலில் வந்து சீரியஸ் கேரக்டர் பண்ணுறதுலாம் உடன்பாடே கிடையாது. மேபி அவரு இதை ஒத்துக்க மாட்டார். ஓகே. ஆனால் இது என்னோட ஒப்பீனியன். ஓகே. அவர் அந்த மாமன்னன்ல செம்மையா வந்து எல்லாரும் அளவு சூப்பராக வச்சிருப்பாரு. பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ ஒர்க்கிங் வித் வடிவேலு சார், வாட் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலி எல்லாருமே வந்து அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து தவம் கெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ What is ஒர்க்கிங் Tavanga? தவம் மீன்ஸ் வெயிட்டிங். Oh, they're waiting. எஸ். So I was lucky to work with Vadivel sir in this film. This is my first film with him. And he's really friendly. He likes to sing a lot, make me sing with him. And he always shows me a lot of videos and we try and talk. He teaches me Tamil and I treat him a little English and we get along really well. ஓகே. இவங்க 2 பேரும் லொக்கேஷனில் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அவர் ஃபுல்லாக தமிழில் பேசுவார், இவங்க இங்கிலீஷில் பதில் சொல்லுவாங்க. 2 பேரும் செல்லமா கேட்டி கேட்டிம்பாரு. Catty. ஓகே. கேட் கேட் அப்படிம்பாரு. அப்புறம் திடீர்னு மியாவும் பாரு வாட் அப்படின்னு பார்ப்பாங்க. உடனே புரிஞ்சுக்குவாங்க. ஓகே. அண்ட் ஒரு டைரக்டரா இப்போ வந்து நாங்கள் உங்களை பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்னும் இப்படி ஒரு படம் நான் பண்ணிடுவேன்டா, இதை கண்டிப்பாக நான் பண்ணியே ஆவேன் அப்படின்ற ஒரு தாட் எல்லா டேரக்டரும் மைண்டில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி படங்கள் உங்கள் மைண்ட் செட்டில் இன்னும் இருக்கா? அது வந்து மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் வச்சுருக்கிறீங்களா ஸ்டாக்கு? இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அந்த பீரியட் மூவி. சில விஷயங்களால் தள்ளி போச்சு. தட்ஸ் மை ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். அதான் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அதான். ஓகே. ஸோ அது கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அப்படின்ட்டு நாங்கள். ஆமாம். ஓகே. ஸோ இப்போ வந்து வடிவேலு சார் மாதிரி ஒரு ஆக்டர், ஸோ இந்த ஒரு கேங்கு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஹீரோயின் செலெக்ஷன்ன்றது எங்கேருந்து சார் நீங்கள் கரெக்டாக வந்து எடுப்பீங்க? பார்த்தா எல்லாருமே எங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் எடுக்கிறீங்க. அது எப்படி நீங்கள் அந்த பல்ஸு? ஐயோ ஐ தெரியலையே. திங்க் நீங்கள் ஒரு டாக்டர் நினைக்கிறேன் சார். Checking the தெரியலையே. pulse. எஸ். எனக்கு என்னன்னா பழைய பொறுத்தவரை சினிமாங்கிறது ஒரு அழகான விஷுவல் மீடியம். ஓகே. நல்ல விஷுவல்ஸ், அழகான முகங்கள். எல்லாருமே படத்தை வர எல்லாருமே நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவோம். யாருமே ஈவன் காமெடி பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கெட்டப்லாம் ரொம்ப அசிங்கமாலாம் காட்ட மாட்டேன். எல்லாருமே அழகாக இருக்கணும். அப்போ அழகுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியதாக ஹீரோயின். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஹீரோயினுக்கு வந்து நான் ஒரு அழகான ஒரு ஹீரோயின், ஓகே. ஒரு க்யூட்டான ஃபேஸ், அதெல்லாம் பார்ப்போம். அது போக அவங்க ஷி ஷுட் பி குட் ஆக்டர்ஸ் ஆல்சோ. ஓகே. அண்ட் ஒரு ஃபேனாக வந்து எல்லாருமே வந்து என்ன ஒரு சின்ன விஷயம் அரண்மனையிலேருந்து ஒரு வருத்தப்பட்டது என்ன அப்படின்னா, எதுக்காக அந்த பாட்டை கிரெடிட்டில் போய் கடைசி வச்சுக்கிங்க, ஏன் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது என்ன சார், எதனால சார்? கேட்காத ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக ப்ரமோட் சாங் தான் அது படம் எண்டில் வரும். ஆக்சுவலாக படம் எல்லாம் முடிச்சுட்டு படத்தை பார்த்தோன்னே எனக்கு அந்த சாங்கில் வைக்கிறதுல உடன்பாடு இல்லை. ஓகே. ஏன்னா கரெக்டாக அதுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு அம்மன் சாங் முடிஞ்சிருக்கும். படத்தோட எண்டு வேற. அது முடிச்ச உடனே இமீடியட்டாக பேக் டு பேக் 2 சாங்குங்கிறது வேற. இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அம்மன் சாங் முடிச்சோன்னே இன்னொன்று இதில் தமன்னா வந்து அந்த மாதிரி ஒரு குழந்தையை காப்பாற்ற போராடுற அம்மாவெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இமீடியட்டாக அந்த சாங் வரும்போது ஒரு சின்ன எனக்கு ஜெர்க்காக இருந்துச்சு ஃபுல் ஃபைனல் வெர்ஷன் பார்க்கும்போது. அப்போ அந்த சாங்கை படத்துலையும் தூக்கிடலாம். ஏன்னா ஆல்ரெடி டிவியில் சோஷியல் மீடியாவில் யூடியூப்லலாம் வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ சாங் படத்தில் வைக்க வேண்டான்ட்டு ஒரு டைரக்டராக நான் அந்த ஒரு செகண்ட் நினச்சேன். அந்த ப்ரீவியூ ஷோ பார்த்ததில் நிறைய லேடிஸாக இருந்தாங்க. அப்போ நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த போது நான் அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வேணாம். அப்படியா சார், நீங்கள் தூக்கிருங்கன்னு என் ப்ரொடியூசர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது
அங்க இருந்த லேடிஸ் எல்லாம் வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்க. இல்ல அந்த சாங் வச்சே ஆகணும் அப்படியா? அப்படின்னு. ஆமா. எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் ரசிச்ச ஒரு சாங். அப்போ வயமுடியாவ எந்த படத்துலயும் வராத ஒரு விஷயம் பண்ணேன். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அந்த படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50 செகண்ட்ஸ் கிட்டத்தட்ட 1 நிமிஷம் பக்கத்துல வெறும் எம்ப்டியா ஸ்க்ரீன் ஓடும். ரோலிங் டைட்டில் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த சாங் வரும். எனக்கு என்ன ஓகே சாங்க வச்சிடுறோம். பார்க்குறவங்க பார்க்கட்டும். ம். அந்த 50 செகண்ட்ல வந்து அந்த படத்தோட இம்பாக்ட் வந்து மாறிடும்ங்கிற ஒரு நம்பிக்கையில அப்படி வச்சேன். முதல் ஷோல ரன்னிங் வெறும் டைட்டில் ஓட ஆரம்பிச்சோன்னு மக்கள் எந்திரிச்சு மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ம். அந்த சாங் வர ஆரம்பிச்சோன்னா அப்புறம் தான் தெரிஞ்சது உங்களுக்கு இந்த சாங் படத்துல இருக்குன்ட்டு. அப்புறம் அடுத்த ஷோலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. சாங் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அப்படின்னு. யாருமே தியேட்டர் விட்டு வெளியே போகல சார். இன்னும் பார்த்துட்டு ஓகே. அண்ட் இன்னும் வந்து தமிழ் சினிமாவில் நீங்கள் யூ ஆர் ஒர்க்கிங் தமிழ் சினிமா நிறையா நீங்கள் பார்க்கும்போது தமிழ் சினிமா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு மீடியம் அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க நிறையா இன்டர்வியூஸில். தமிழ் ஆக்டர்ஸை இன்னும் வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணணும் ஆசையாக இருக்குன்னா இன்னும் நீங்கள் ஒர்க் பண்ண ஆசைப்படுறவங்க யாரு? Well, I wouldn't, pick out Yes. one or two people like that. I don't think that is right because it could be a really nice actor, but it also depends on my part in the film. Okay. That has to be important. The director has to be able to execute the script correctly. So I think the actor is just, of course, an important part, but not the whole deciding factor. So it's a lot of things that come together. ஓகே. அண்ட் சார் இப்போ வந்து எல்லாருக்குமே நான் வந்து உன்னை தேடி படம் பார்த்தேன் சார். ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு நம்ம உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு இடம் ஏதோ ஒரு ஃப்ரேமில் வந்து எல்லோ கலர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது சார். அஜித் சார் அவங்க வந்து இன்ட்ரோலையும் எல்லோ கலரில் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அங்கே கல்யாண வீடு இருக்குது, அங்கே வந்து மனோரமா அம்மா வந்து எல்லோ கலரில் இருக்கிறாங்க. அங்கிட்டு பார்த்தா விவேக் சார் எல்லோ கலர் இருக்காரு. அங்கிட்டு ஆத்துக்குள்ள குளிச்சுட்டு இருக்காங்க. கரண் சார் வந்து எல்லோ கலர் இருக்காரு. ஏதோ ஒரு ஃப்ரேம்ல எல்லோ எல்லா இடத்துலயும் இருக்காது. ஏதாவது இது வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது வச்சதா இல்ல நானா பார்த்துட்டு ஓகே ஒரு இதுல சொல்றேன் சார். 26 வருஷம் ஆச்சு. நீங்க சொல்லுங்க. அப்படியெல்லாம் அது பர்டிகுலர் ரீசன் இல்லை. அப்போ எனக்கு ஒரே ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு. ஓகே பொள்ளாச்சியில மயிலாடுதுறைன்னு ஒரு இடம் இருக்கு. ஓகே. அந்த இடத்துல வந்து எல்லா படத்துலயும் வந்து ஒரு சாங் அங்க நல்ல அழகான லொகேஷன். நிறைய படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. நான் அங்க சாங் ஷூட் பண்ணுவேன். எனக்கு அந்த பீரியட்ல வந்து ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு. அந்த லொகேஷன்ல வந்து ஒரு ஹீரோ அந்த ஒரு சாங் வந்து எல்லோ ட்ரெஸ் போட்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ எல்லா படத்துலையும் போகிறோம். அப்போ அதில் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அதில் எல்லோ ட்ரெஸ்ல வந்திருப்பாரு. மேட்டுக்குடியில் கார்த்திக் சார் யாரது எல்லோ ட்ரெஸ்ல வந்திருப்பாரு. நிறைய ஈவன் கமல் சார் ஆனால் எல்லோ ட்ரெஸ் போடல. அங்கே வந்து அன்பை சிவத்தில் ஒரு சாங் பண்ணியிருந்தோம். பூவாசம் புறப்படும் கண்ணையில் அந்த தண்ணி போர்ஷன்லாம் வரும். அதெல்லாம் அங்கே தான் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ அப்போ வந்து எல்லா படத்துலையும் வந்து அந்த ஹீரோ வந்து எல்லோ ட்ரெஸ்ல அங்கே ஒரு சாங்கு வின்னரில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பாடுவார், முதல் முறை இந்த உலகத்திலே புத்த போட்டு. ஸோ அப்போ ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு. நாட் எனிமோ. அப்படியா? ஸோ அந்த ஒரே ஒரு சாங்கில் மட்டும்தான் ஹீரோ வந்து அந்த எல்லோ ட்ரெஸ்ல வருவார். அது மட்டும் தான் சென்டிமெண்ட். மற்றெல்லாம் வந்து தானா நடந்தது. கிட்டத்தட்ட எல்லா கட்லயும் வந்து ஒரு எல்லோ இருந்தது. அதனாலதான் நான் 27 வருஷம் நீங்க கவனிச்சிருக்கீங்க. எனக்கு அண்ட் இன்னொன்னு என்னன்னா கரண் சார் வந்து எனக்கு இப்பயும் நாங்க வந்து நிறைய சோசியல் மீடியாஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். கரண் சார் இந்த போராளின்னு ஒரு சாங், அந்த சாங்ல வந்து அஜித் சார் எல்லோ வெறும் ஒரு நார்மலான ஒரு கேஷுவல் ஷர்ட் போட்டு இருக்கிறாரு. அவர் பார்த்தோம்னா நல்ல ஒரு கூலர்ஸு நல்லா வந்து நம்ம வந்து நல்ல கலர் நல்லா தெரிகிற மாதிரி ஒரு கலர். ஸோ ஒரு செகண்ட் அதாவது லீட் ஆக்டர் தான், பட் ஹீரோ தாண்டி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் எப்படி சார்? அது எதனால? அது ஏதாவது அப்பயும் அது ஒரு காரணம் இல்லாமல் இருந்தது? அதெல்லாம் காரணம் இல்லை. அவர் அந்த ஊர் அவர் பணக்கார வீட்டு பையன் அந்த ஊருக்கு வராரு. ஓகே. அவரோட வீட்டுக்கு வராருங்கனால அவரு கொஞ்சம் மற்றபடி அப்போ வந்து கரண் வந்து தான் உருவத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்குவார். அது ஹீரோ எல்லாம் என்னன்னா ஒரு படத்துல நம்ம இப்போ ப்ரொடக்ஷன் என்ன காஸ்டியூம் கொடுக்குறோமோ அதுதான் அவங்க. சில ஆர்டிஸ்ட் வந்து அவங்க இண்டிவிஜுவலா அவங்க செல்ஃப் இப்போ எல்லாருமே பண்றாங்க. ஸோ மேபி அப்போ கரண் சார் வந்து அவரோட பர்சனல் இது கூட இருக்கலாம். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ கேங்கர்ஸ் வந்து ஒரு செம்மையான ஒரு ஹிட் ஆகணும். நாங்கள் வந்து எப்படி வந்து மதகஜராஜா பார்த்ததுக்கு அப்புறமா அரண்மனை பார்த்ததுக்கு அப்புறமா கமர்ஷியல் கிங் ஆல்வேஸ் கமர்ஷியல் கிங்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டோமோ அது இப்பயே நடக்கணும்னு சொல்லிட்டு பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ Thank ஸோ மச். you. தேங்க்யூ வெரி மச். Thank you. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3%
கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.